எங்கே திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? மோசமான அரசு பள்ளி மதிய உணவால் உணவை சாப்பிட்ட 44 மாணவ மாணவிகளுக்கு தீவிர சிகிச்சை. ஸ்டாலின் முன்பு சாம்பார் சாப்பிட்டு தொகுப்பாளினி டிடி பேசிய வீடியோ வைரல். கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி ஒன்றில் நேற்று மதியம் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டது. அதை வாங்கி சாப்பிட்ட சிறிது நேரத்தில் மாணவ மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட சாப்பாடு மற்றும் சாம்பாரை பார்வையிட்டு ஆய்வு செய்த போது சாம்பாரில் இறந்த நிலையில் பள்ளி ஒன்று கிடந்தது. இதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே ஆசிரியர்கள் மற்றும் டாக்டர்கள் குழுவினர் 30 மாணவர்கள் 13 மாணவிகளை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு குழந்தைகள் நல சிகிச்சை பிரிவில் 43 மாணவ மாணவிகளை அனுமதிக்கப்பட்டு 5 டாக்டர்கள் கொண்ட மருத்துவ குழுவினர் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் பள்ளிக்கு விரைந்து சென்றனர். குழந்தைகளின் நிலையை அறிய பெற்றோர் குவிந்ததால் அங்கு பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் வரவழைக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர் சிலர் கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். தீவிர சிகிச்சை வார்டுக்கு முன்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிக்கும் பெற்றோருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்ததால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ஊடகங்கள் பெரிதாக விவாதமாக்கவில்லை என்றும், தாவேகா கூட்டத்தில் ஏதேனும் சிக்கல் என்றால் உடனடியாக வந்து நிற்கும் திமுக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எங்கே காணோம் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி கண்டித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்டாலின் முன்பு சாம்பார் குடித்த அமிர்தம் போல் உள்ளது என்று பேசிய தொகுப்பாளினி டிடியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது.